நமது தேசத்தந்தை காந்தியடிகளினுடைய அகிம்சை கொள்கை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் இந்த அகிம்சை கொள்கைக்கு முக்கிய காரணமே திருக்குறள் தான் அப்படிங்கிறது தெரியுமா? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறாரு. அப்போ டால்ஸ்டாயினுடைய நிறைய புத்தகங்களை எல்லாம் படிக்கிறாரு. படிச்சுட்டு ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ரிவ்யூ மாதிரி லெட்ரு திருப்பி காந்தியடிகள் டால்ஸ்டாய்க்கு வந்து எழுதி அனுப்புகிறாரு. அண்ட் தென்னாப்பிரிக்காவில் ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறார். அந்த ஆசிரமத்திற்கு பேருமே டால்ஸ்டாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் வைக்கிறார். ஸோ இந்த மாதிரி கடிதம் மூலமாக ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு முறை காந்தியடிகள் என்ன பண்ணுறார், டால்ஸ்டாயினுடைய இந்த கருத்துக்கள் அகிம்சை சார்ந்த கருத்துக்களை எல்லாம் ரொம்ப வியந்து பாராட்டி லெட்ரு போடுறார். அதுக்கு டால்ஸ்டாய் திருப்பி பதில் கடிதம் எழுதுறாரு. என்னன்னா, இந்த அகிம்சை கருத்துக்கள் எல்லாம் என்னோடது கிடையாதுங்க, இது நீங்கள் பிறந்த நாடான இந்தியா இருக்குல்ல, இந்தியாவில் தென்கோடி பகுதியில் உருவான ஒரு நூல் தான் திருக்குறள். அந்த நூலினுடைய கருத்துக்களைத்தான் நான் என்னுடைய படைப்புகளை படைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ தூரம் என்னை பாராட்டுறீங்கன்னா அந்த பாராட்டுக்கு சொந்தக்காரன் நான் கிடையாது, உங்கள் நாட்டினுடைய நூலான திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை வந்து ரொம்ப பெருமையாக அவருடைய இந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கார். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அகிம்சை சித்தாந்தங்கள் எல்லாமே நான் எங்கேருந்து எடுத்தேன்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய இன்னா செய்யாமை அதிகாரம் அப்படின்னு சொல்லி 32வது அதிகாரம் இன்னா செய்யாமையை பற்றி சொல்லிட்டு கையோட அது எந்த குறளுங்கிறதே மென்ஷன் பண்ணுறாரு. நமக்கெல்லாம் ரொம்ப நல்ல பரிச்சயமான இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்து விடல் அப்படிங்கிற இந்த குறள் தான். இந்த குறள் நம்ம எவ்வளோ தடவை சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், இது பண்ணியிருப்போம். ஆனால் காந்தியடிகளுக்கு இந்த ஒரு குறள் தான் அஹிம்சை அப்படிங்கிற அவ்வளோ பெரிய ஒரு கொள்கையை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. ஆமாம் தானே? ஸோ இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாபெரும் ஒரு பிடிப்பு கிடைக்கணும், வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு ஏதாவது போகணும் அப்படின்னு நினச்சா அதுக்குண்டான ஒரு உறுத்தான ஒரு கருத்து எங்கேருந்து எடுக்க முடியும்னா நம்ம திருக்குறள்லேருந்து தான் எடுக்க முடியும். திருக்குறளை படியுங்கள், அதில் இருக்கும் கருத்துக்களை வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வில் உயருங்கள். நன்றி.